இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம மாட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாங்க. இங்க ஒருத்தர் சேர் லிஃப்ட்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அவரோட வந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் மேலேயே மாட்டிக்கிறாங்க. கீழே விழுந்ததுல அவனோட ஒரு கால் உடைஞ்சு போயிருது. அவனால இப்போ அசையக்கூட முடியல. இந்த நேரம் பார்க்க ஒரு ஓநாய் வந்துருது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மேல இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஹெல்ப் கேட்குறான். அவங்களும் ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஓநாய் வேற அவனை வெறியோட பார்த்து குலைக்குது. அடுத்து மேலே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்த ஸ்கேட்டிங் போர்டா அந்த ஓநாய் மேலே தூக்கி போடுறாங்க. உடனே அந்த ஓநாய் பயந்து காட்டுக்குள்ள ஓடி போயிடுது. இப்போதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. மேலே இருக்கிற அவன் ஃப்ரெண்டு நீ ஓகேவான்னு கேட்குறான். அவன் நான் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஆனால் இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, என்னால் அசையக்கூட முடியல, ஏதாவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உடனே அவன் ஃப்ரெண்டு நீ பயப்படாத, நாங்க இருக்கோம், நாங்க உனக்கு உதவி பண்ண ஏதாவது ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து மேல இருக்கிற அவங்க 2 பேரும் ஏதாவது நம்மளும் முயற்சி பண்ணுவோம், இப்படியே அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழே இருந்து அவன் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே சரி இரு வெயிட் பண்ணு, நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அடுத்து அவன் அந்த சேர் லிஃப்ட் வரும்ல அந்த லைன்ல ஏறி அந்த பக்கம் போக முடியுமான்னு பாக்குறான். அந்த லைன்லயே கொஞ்ச தூரம் வரைக்கும் வந்துட்டான். கீழே பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருக்கா. அவ்வளவு தூரத்துல அவன் தொங்கிக்கிட்டு இருக்கான். அந்த கேபிள்ல அவனோட கிளவுஸே கட் ஆயிருது. அப்புறம் தூரத்துல எதையோ பார்த்து பயந்து போய் பின்னாடி திரும்ப வந்துருந்தான். திரும்ப வந்து அந்த கார் லிஃப்ட்ல ஏறி உட்காந்து அவன் என்னது என்னாச்சு ஏன் திரும்ப வந்த அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் எதுவுமே சொல்லாம கீழே மட்டும் பார்க்காத, கண்ணை முடிக்கோ, கீழே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். கீழே பார்த்தா அவனை எல்லா ஓநாயும் சுத்து போட்டுருது. காட்டுக்குள்ள இருக்கிற மத்த ஓநாய்களும் அவனை கடிக்கிறதுக்கு வந்துருச்சு போல. அவன் அதை பார்த்து தான் திரும்பி வந்திருந்திருக்கான். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரிக்கு குட்டி ஞானிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.